ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவுலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் வந்துட்டு இந்த பதிவு இப்போது அவசியம், அதனால் போடுறேன். லாஸ்ட்டாக போட்ட லைவில் சொன்னதும் சரி, அது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததும் சரி, எல்லாமே வந்துட்டு பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்துட்டு யார் பேரை யூஸ் பண்ணி சொன்னாங்களோ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதனால் அதை வந்துட்டு இது கூட நான் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு வாங்க, மிச்சத்தை வந்துட்டு அப்புறம் பேசுகிறேன். வணக்கம்டா மாப்பிள்ள. TN24 கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேன். அனைத்து மைவி3 உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் நம்மளோட சேனலில் நம்மளோட வீடியோ வராத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லோரும் கேட்டிருப்பீங்க அடிக்கடி எங்கே போயிட்டார் என்ன ஆனாருன்னு. ஸோ மற்றபடிக்கு வேறு ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் பர்சனல் வேலையாக தான் இருக்கேனே தவிர வீடியோ போடாத இதுக்கு ஒன்றும் காரணம் கிடையாது. சில பேர் இங்கே நான் வீடியோ போடலை அப்படின்றனால காரணத்தை நம்மளோட சேனல் பேரோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் முன்னாடி நம்மளை தப்பான ஒரு நிலையை நிப்பாட்டுறதுக்கு நம்மளோட பேரை டேமேஜ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நான் அசோக்ஸ்னி பிரதர் கூட நான் பேசியிருக்கேன். நம்மளோட சேனல்லே போட்டிருப்பேன், அவர் கூட லைவ் போட்டிருக்கேன், எல்லாமே பேசியிருப்பேன். ஆனால் ஒரு சில வார்த்தைகள் அவர் ஒரு அவதூறாக பேசுகிறாரு. என்னென்னா, இந்த மாதிரி மோட்டோ மாஸ்டர் அவங்க ஒய்ஃப் என்கிட்ட கெஞ்சினதாவோ என்கிட்ட அவங்க மேலே டிஃபமேஷன் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி போடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினதாவோ அவர் சொல்கிற வார்த்தை அது பொய். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, என்கிட்ட அவங்க ஒய்ஃப் அவங்களோட ஒய்ஃப் நம்பரே என்கிட்ட இருக்காது. ஏன்னா அது மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நான் மோட்டோ மாஸ்டர் நம்பர் இருக்கும், மொத்தம் கான்டாக்ட் நம்பரே எல்லாருக்கும் இருக்கும். யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கன்னா பொதுவாக நிறையா மெயினான நபர்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அதனால் மோட்டோ மாஸ்டர் நம்பர் நம்மக்கிட்ட கான்டாக்டில் இருக்கும். நாங்கள் பேசுகிறத இப்போ கூட நிப்பாட்டிட்டோம், சும்மா எதுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்னு. ஆனால் பேசுகிறத நிப்பாட்டிட்டா இது அவதூறாக பரப்புறது. அவங்க ஒய்ஃபு என்கிட்ட கெஞ்சினதாவோ அது அடிக்கடி அவங்க லைவில் சொல்கிறதாவோ இதெல்லாம் அவதூறு பரப்புகிற மாதிரிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மை என்ன இருக்கோ அதை நீங்கள் பிராங்காக பேசிட்டு போயிடுங்க. சும்மா நான் பேசல, நான் வீடியோ போடலன்றதுக்காக என்னை நீங்கள் குற்றச்சாட்டுறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் முன்னாடி ஒரு தவறான வழியில் நீங்கள் நிப்பாட்டாதீங்க. அதான் நான் சொல்லிக்கிறேன் அசோக் பிரதருக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடிக்கு இவங்க சங்கம் ஆரம்பிக்கிறன்றது அது அவங்களோட தனிப்பட்ட இது. நான் கூட அதில் இன்வால்வ் ஆகலை. அது ஏதோ கம்பெனியை கம்பெனிக்கிட்ட இவங்க வாங்கி தர்றதா சங்கம் ஆரம்பிக்க கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு முயற்சி எடுப்பதற்காக இந்த சங்கம் ஆரம்பிச்சிருக்குன்னு வேணால் சொல்லலாம். இவங்கனால முயற்சி பண்ணி பார்க்கலான்றது தான். மற்றபடிக்கு சங்கம் ஆரம்பிச்சிட்டா வாங்கி கொடுத்துருவாங்கன்றது யாருனாலையும் சொல்ல முடியாது. எது ஒன்று எம்டி கையில் இருக்குது, இல்லை நம்மளோட கவர்மெண்ட் கையில் இருக்குது. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கரெக்டான அப்டேட் வரும்போது நம்மளோட சேனல்லையும் வீடியோ வரும். அது எப்போன்னு சொல்ல முடியாது. பட்டு கொஞ்சம் நாள் எடுக்கும். அதுக்காக தான் நாங்களே சைலண்ட்டாக இருக்கோம். ஆனால் சைலண்ட்டாக இருக்கும் போதே நம்மளோட பேர் டேமேஜ் பண்ணுற மாதிரி அடிக்கடியில் போடுற லைவில் TN24 ஸ்ரீதர் பையன்கிட்ட கெஞ்சிருக்காங்க அவங்க ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறது அது தவறானது. அது அவதூறு பரப்புகிற மாதிரி. ஏன்னா அது என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் ஓப்பனாக சொல்லிகிட்டு இருப்பேன். பிராங்காகவே நம்மளோட சேனல்லே ஓப்பனாக சொல்லியிருப்பேன். ஸோ அவர் இந்த ஒரு வார்த்தை தப்பான இதில் சொல்கிறாரு. இதை வச்சு அவதூறு பரப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு டெஃபமேஷன் கேஸ் போட்டாங்கன்னா அது பெரிய லெவலில் பாதிக்கும்னு தான் நான் சொல்லலாம். ஏன்னா என்கிட்ட என்னை பொறுத்த வரையும் அவங்க ஒய்ஃப் என்கிட்ட கால் பண்ணி பேச கிடையாது. அவங்களோட ஒய்ஃப் என்கிட்ட கெஞ்சவும் கிடையாது. ஸோ என்னோடய கான்டாக்ட் லிஸ்ட்டு அவங்கக்கிட்ட கிடையவே கிடையாது. நான் வீடியோ போடலன்றதுக்காக எதனாலையும் பேசி நம்மளோட சப்ஸ்கிரைபர் முன்னாடி தவறான ஒரு எண்ணத்தோடு நிப்பாட்டுறது தான் இந்த செயலுன்னு வேணால் சொல்லலாம். மற்றபடிக்கு வீடியோ போடல அப்படின்றது மக்களாகிய உங்களுக்கு தெரியும். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்கு தெரியும் ஏன் போடலான்றது. ஸோ நானே எம்ஹெச்ஐயும் அதனால தான் சைலண்ட் ஆகிட்டேன். எதுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம், வரும்போது வரட்டும்ன்ற ஒரு இது தான். ஸோ நம்மளால் முடிகிறவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா அவங்க முன்னாடியும் நம்மளை கெட்டவங்களாம் நிறுத்துறதுக்கான ஒரு செயலுன்னு கூட சொல்லலாம். ஸோ கரெக்டான அப்டேட் வரும்போது நம்மளோட சேனலில் ஒளிபரப்பப்படும். நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அதாவது நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், எதுக்கு இப்படி விலையமாக சுற்றிக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு தேவையா? தேவையில்லாமல் இவங்க கெட்டுறது இல்லாமல் அந்த சின்ன பையன் வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. தப்பாக இருக்குது. உண்மையை பேசிட்டு போங்களேன்.
இல்லை நான் என் அசப்ஷனில் சொல்கிறேன் பயந்தாங்க, நீ என் பேரை கெடுக்கிறதுல அப்படின்னு. என் பேரை கெடுக்கணும்னு நினச்சி இது பண்ணால் நான் பயந்துருவேன்ட்டா, ஐயோ பாவம். அப்போ தான் வந்துட்டு கோவம் அதிகமாகும். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி இரிட்டேட்டிங் காரியத்தெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு நேர்மையாக ஜெயிக்கிறதுக்கு பாருங்கள், அதான் நல்லது. ஓகேவா? இமிட்டேட் பண்ணி அவங்கள இரிட்டேட் பண்ணி அவங்களோட ரெப்புடேஷனை குறைக்கணும்னு நினச்சி 1000 விஷயம் நீங்கள் பேசுகிறீங்க. ஓகே, புரியுது. ஓகே, ஏன்னா வந்துட்டு இப்படிலாம் பண்ணாமல் வந்து இங்கே அரசியல் பண்ண முடியாதுன்ட்டு ஒரு இதுவை உருவாக்கி வச்சுருக்காங்க. நேர்மையாகவும் பண்ண முடியும்ன்ட்டு தான் இப்போ ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என் ஆதரவு எப்பவுமே இருக்குது. ஆனால் அந்த லைவில் நீங்கள் சொல்லும் போது அவர் உங்கள் கூட கூட்டணி வச்சு சத்தியமாக ஓட்டு போட மாட்டேன். அது மட்டும் நிச்சயம். ஓகே, 100%. இந்த கருத்து யாருக்குன்னா பிடிச்சிருக்கோம் இல்லை பிடிக்காமல் இருக்கலாம், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். என் சைட்லேருந்து நான் சொல்ல வேண்டியது, எது வந்தாலும் நேர்மையாக லீகலாக சட்டப்படி ஃபேஸ் பண்ணுங்கள். தயாராக இருக்கும், லீகலாக ஃபேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி இந்த பதிவு நீங்கள் பார்த்ததுக்கு. எல்லாருக்கும் போயிட்டு வரேன்.